ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி தரோம்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு சீராக இந்த குத்து விளக்குகளையும், ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு, ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு, அதற்குரிய தாம்பாள தட்டு, மணி, பூஜை சாமான்கள்லாம் சேர்த்து வச்சு சீராக கொடுத்து அனுப்புவார்கள். காமாட்சி அம்மன் விளக்கை பார்த்திருக்கிறீர்களா? அதனுடைய பெயர் காமாட்சி விளக்கு. ஆனால் அதுல என்ன உருவத்தை பதித்திருப்பார்கள் பார்த்திருக்கீங்களா? அதுல வந்து பார்த்தோம்னா ஒரு மகாலட்சுமி தாயாரினுடைய ஒரு உருவத்தை பதித்திருப்பார்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பெண்மணியினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த பெண்மணி என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காமாட்சி விளக்கிற்கு இத்தனை முக்கியத்துவம் ஏன் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த காமாட்சி அம்மன் விளக்கு அப்படிங்கிறத சொல்லுவா தெரியுமா? அது வந்து நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை அது மிகவும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. எல்லோருடைய இல்லங்களிலுமே, பெரும்பான்மையானோருடைய இல்லங்களிலே இந்த காமாட்சி அம்மன் விளக்கு என்பதை வைத்திருக்கிறார்கள். பெரும்பாலும் எல்லோருடைய இல்லங்களிலே பார்த்தோம்னா இந்த பஞ்சமுக குத்து விளக்குங்கிறது இருக்கு இல்லையா? இந்த குத்து விளக்கு 5 திரி போட்டு 5 முகங்களை போட்டு ஏற்றக்கூடிய அந்த குத்து விளக்குகள், அவை வந்து ஜோடியாத்தான் கொடுப்பா. அது பார்த்தோம்னா 2 விளக்குகளாக ஜோடியாக கொடுத்திருப்பார்கள். ஒரு ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி தரோம்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு சீராக இந்த குத்து விளக்குகளையும், ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு, ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு, அதற்குரிய தாம்பாள தட்டு, மணி, பூஜை சாமான்கள்லாம் சேர்த்து வச்சு சீராக கொடுத்து அனுப்புவார்கள். அல்லது நம்முடைய பொண்ணு வந்து ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றா அப்படின்னு சொன்னா கூட அந்த பெண்ணிற்கு சீராக இது போன்ற விளக்கு செட்லாம் கொண்டு போய் கொடுப்பா. அப்ப அவசியம் காமாட்சி அம்மன் விளக்கு என்பதையும் கொடுப்பார்கள் தெரியுமா? இந்த பெண்ணுடைய சந்தேகம் என்னன்னு பத்தி பார்த்தோம்னா, குத்து விளக்கு தான் கொடுத்துடுறா இல்லையா? அது இல்லாம எதுக்கு இந்த காமாட்சி விளக்கு வேற? அதனுடைய சிறப்பம்சம் என்ன? அதற்கு ஏன் இத்தனை முக்கியத்துவம் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நீங்க இந்த காமாட்சி அம்மன் விளக்கை பார்த்திருக்கிறீர்களா? அதனுடைய பெயர் காமாட்சி விளக்கு. ஆனால் அதுல என்ன உருவத்தை பதித்திருப்பார்கள் பார்த்திருக்கீங்களா? அதுல வந்து பார்த்தோம்னா ஒரு மகாலட்சுமி தாயாரினுடைய ஒரு உருவத்தை பதித்திருப்பார்கள். அதுவும் முக்காவாசி பார்த்தோம்னா ஒரு கஜலட்சுமியாக இருக்கும். இந்த 2 பக்கமும் யானை, நடுவுல பார்த்தோம்னா ஒரு தாயாரை அமைத்திருப்பார்கள். அது பேர் காமாட்சி விளக்காக இருந்தாலும் அதிலே அந்த மகாலட்சுமியினுடைய உருவத்தை பதித்திருப்பார்கள். அப்ப அது மகாலட்சுமி விளக்குன்னே சொல்லலாமே. மகாலட்சுமி விளக்குன்னு சொல்லாம ஏன் காமாட்சி விளக்கு என்று சொல்கிறார்கள்னு பார்த்தோம்னா, அந்த விளக்கினுடைய அமைப்பினையும் நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். இந்த பின்பக்கம் பார்த்தோம்னா ஒரு பின்னாடி அதனுடைய அமைப்பு பார்த்தோம்னா அப்படியே ஜுவாலையா சின்ன சின்னதா அப்படியே ஷார்ப்பா வச்சிருப்பா. அதன் வழியாக இந்த விளக்கினுடைய எனர்ஜியானது கடத்தப்படுகிறது. அதன் வழியாக கடத்தப்படும் பொழுது எப்பயுமே இந்த ஷார்ப்னஸ், அந்த முனைக்கு ஈர்ப்பு திறனும் உண்டு, கடத்துகின்ற திறனும் உண்டு. நம்ம வந்து ரிசீவர், டிரான்ஸ்மிட்டர் 2 விதமாகவும் எடுத்துக்கலாம். வெளியில் இருக்கக்கூடிய நேர்மறை சக்திகளை உள்ளே ஈர்க்கக்கூடிய ரிசீவராகவும், இங்கிருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை கடத்தக்கூடிய டிரான்ஸ்மிட்டராகவும் அந்த விளக்கானது செயல்படுகிறது. அதுக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுத்திருக்கா. ஏன் காமாட்சி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோமே ஆனால், நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய தேவையற்ற வெறுப்பு உணர்வுகள், நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய துர்குணங்கள் அனைத்தையுமே அடக்கி ஆளக்கூடிய திறனானது இந்த காமாட்சி விளக்கிற்கு உண்டு. அப்படிங்கிறதுனாலதான் அதற்கு பெயரே காம ஆட்சி, காமத்தை வெல்லக்கூடியவள். இந்த காமாட்சி என்ற பெயரிலே அந்த விளக்கினை அழைக்கிறார்கள். அந்த விளக்கினை தினந்தோறும் அந்த இல்லத்து பெண்மணியானவள் ஏற்றும் பொழுது அந்த இல்லத்திலே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அனைத்தும் காணாமல் போகின்றன. இது போக நம்முடைய மனசிலே கூட நிறைய துர்குணங்கள்லாம் இருக்கும் தெரியுமா? பொதுவா மனித மனம் தானே. மற்றவர்களை பார்க்கும்போது, பக்கத்து வீட்டு காரங்களை பார்க்கும்பொழுது அவங்க வீட்டுல ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொறாமை குணம்ங்கிறது நம்மையும் அறியாமல் நமக்குள்ளாக வரத்தான் செய்யும். அவன் பாரு எவ்வளவோ பாவம் பண்ணிட்டு இருக்கான், ஆனா அவனுக்கு மட்டும் நிறைய வந்துகிட்டே இருக்கே, நான் தினந்தோறும் பூஜை பண்றேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்கிறதுங்கிற மாதிரி இல்ல. இது வந்து மனித மனம், இது வந்து இயற்கையான ஒரு குணம் தான். எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அந்த மாதிரிலாம் நினைப்பா. அது பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. பொதுவாக எல்லோரும் நாம் மனிதர்கள் அல்லவா, மனிதர் குணம் என்பது இருக்கத்தானே செய்யும்.
அந்த மனித மனதிலே இருக்கக்கூடிய இந்த துர்குணங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு அந்த காமாட்சி அம்மன் விளக்கு என்பது துணை புரிகிறது. அங்கே போய் அந்த விளக்கினை ஏற்றும் பொழுது நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய துர்குணங்கள் அனைத்தும் காணாமல் போய் அந்த இடத்திலே நமக்கு ஒரு சாந்தம் என்பது கிடைக்கிறது, ஒரு தெளிவு என்பது கிடைக்கிறது. அந்த மன தெளிவோடு அந்த பூஜை அறையிலே நின்று நாம் இறைவனை வேண்டும் பொழுது நமக்கு நாம் கேட்ட வரங்கள் என்பது கிடைத்து விடுகிறது. இதுதான் இந்த காமாட்சி அம்மன் விளக்கினுடைய சிறப்பம்சம். நீங்க நல்லா இந்த விளக்கை ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க. நடுவுல பார்த்தோம்னா மகாலட்சுமி தாயார் என்பவர் இருப்பார், அது செல்வ வளத்தினை குறிக்கிறது. இந்த முன்னாடி இருக்கக்கூடிய முகம் என்பது இருக்கிறது அல்லவா, அங்கே விளக்கேற்றும் பொழுது நம்மையும் அறியாமல் நமக்குள்ளாக ஒரு ஞான ஒளி என்பது பிறக்கிறது. அது சரஸ்வதி கடாட்சத்தை தருகிறது. இந்த ஞானம்னு சொன்னாலே சரஸ்வதி தானே, அந்த சரஸ்வதியினுடைய கடாட்சத்தை அது கொடுத்து விடுகிறது. பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஷார்ப்னஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த கூர்மையான பகுதிகளானது அந்த திரிசூலமாகவே அங்கே செயல்பட்டு அது அம்பிகையினுடைய, அதாவது அன்னை பார்வதி தேவியினுடைய அந்த துர்கா பரமேஸ்வரனுடைய சக்தியை கொடுத்து அங்கே தேவையற்ற விஷயங்களை எல்லாம் அது அழித்து விடுகிறது. அப்போ நமக்கு அந்த முப்பெரும் தேவியர்னு சொல்றோம் இல்லையா, துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய அந்த முப்பெரும் தேவியரினுடைய அந்த சக்தி அனைத்தையுமே அந்த காமாட்சி அம்மன் விளக்கானது கொடுத்து விடுகிறது. நம்ம பஞ்சமுக குத்து விளக்குங்கிறத ஏற்றுறோம். பஞ்சமுக குத்து விளக்கு என்பதை ஏற்றும் பொழுது இறைவனுடைய 5 முகங்களையும் அங்கே தரிசிக்கிறோம் என்கின்ற அந்த தாற்பயத்தை வைத்திருப்பார்கள். இது பொதுவாகவே நல்லதுன்னு சொல்லியிருப்போம். ஆனால் காமாட்சி அம்மன் விளக்கு என்பதிலே ஒரு முகம் ஏற்றினாலேயே அது அத்தனை சக்தியையும் நமக்கு கொடுத்து விடுகிறது. அவ்வளவு பவர் அப்படிங்கிறத சொல்றார். ஆக எல்லோருடைய இல்லங்களிலுமே நிச்சயமாக குத்து விளக்குங்கிறத விசேஷமான நாள்ல ஏத்துறோம், தினசரி ஏற்றினால் நல்லதுதான். ஆனால் அவசியம் தினந்தோறும் காமாட்சி அம்மன் விளக்கினை ஏற்ற வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.